எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேவிரை லாலலா, கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேவிரை லாலலா. எல்லா நாளும் கார்த்திகேனா அப்ப தினமும் கொல்கட்டா விப்பீலோ? இப்ப பதில் சொல்லி. ஏ நெட்டச்சி, சில்பா கேக்கல பதில் சொல்லி. டான்ஸ் ஆடியல டான்ஸ். அது சம்மந்தியோ கொல்கட்டை தினமா வச்சு திங்கலாம், ஆனா சுகர் வந்துடும், அதனால தான் வைக்கிறதில்ல. ஆனாலும் நம்ம வீட்டுல என்னாலும் கார்த்திகை தான். அது எப்படி தினமும் கார்த்திகேனா தினமும் கொல்கட்டா விக்கணும்ல? கொல்கட்டை இல்லாத கார்த்திகையே நினைச்சு கூட பார்க்க முடியாது. சோ இந்த தீனி பண்டாரத்தை எவன் தான் உள்ள விட்டதோ. ரோசப்பக்கா அவிச்ச கொல்கட்டை எங்க தின்னுட்டா இருப்போம். இந்த இருக்கல நெட்ட மாதிரி எடுத்து சாப்பிடு. ரோசப்பக்கா எனக்கு ஒரு டவுட். என்ன நெட்ட மாதிரி? ஏக்கா அது பச்சரிசி இடிக்கிறியா கொல்கட்டையா அவிக்கிறிய? ஆமா. அது எப்படிக்கா கொல்கட்டை மட்டும் வேற வேற டிசைன்ல எல்லாம் வருது? புடிச்சு வச்சு அவிக்கிறிய, உருண்டை பிடிச்சி அவிக்கிறிய, சின்ன சின்னதா உருட்டி பால்ல போட்டு அவிக்கிறிய, அப்புறம் பூர்ண தள்ளி உள்ள வச்சு அவிக்கிறிய, பிறகு பூண்டு மாதிரி பிடிச்சு அவிக்கிறிய, அப்புறம் பார்த்தா ஓலக்குள்ள ஒளிச்சு வச்சு அதையும் அவிச்சு போடுறிய. ஏக்கா கொல்கட்டையை ஒரே டிசைன்ல அவிச்சா திங்க முடியாதா? டிசைன் டிசைனா அவிக்கிறீல எதுக்கு? வேற எதுக்கு நெட்ட மாதிரி திங்கிறதுக்கு தான். அசிங்கப்பட்டுட்ட நெட்ட மாதிரி. ஏ டோப்ஸ், உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்படின்னா கொல்கட்டைக்கு பதிலா வாய்க்குல கொல்லிக்கட்டை எடுத்து அமிக்க போடுவேன். கொஞ்சம் பல்ல கட்டாம இருங்க டோப்ஸ். ரோசப்பக்கா நீங்க சொல்லுங்க, எதுக்கு இப்படி வித்தியாசமா கொல்கட்டை அவிக்கிறிய? ஏக்கா சொல்ல முடியாதுன்னு சொல்லுங்கக்கா. ஒரே கேள்வி பையன கேள்வி கேட்டுட்டு கிடக்கா. செஞ்சு கொடுத்தா நல்லதா மொச்சுக்கு மேய எல்லாம் அப்புறம் என்ன கேள்வி உனக்கு? ரோசப்பக்கா நான் ஒரு பொருளையும் இதெல்லாம் எதுக்கு செய்யறோம் எதுக்காக திங்குறோம்னு ஆராய்ச்சி பண்ணி தும்பேன். ஆனா சிலது எல்லாம் எது கிடைச்சாலும் சரி அப்படியே தூக்கி முழுங்கி விடுது. அவியலை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. நீங்க பதில் சொல்லுங்கக்கா. அது நெட்ட மாதிரி என்ன டிசைன்ல செஞ்சாலும் சாப்பிடக்குதான். ரோசப்பக்கா வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு பதில் சொல்லுங்கக்கா. இவ வேற சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஏ நெட்ட மாதிரி எப்படி பிடிச்சாலும் சாப்பிடக்குதானே எங்க அக்கா சொன்னதான் சரி. இல்ல புஷ்பக்கா, ஒரே டிசைன்ல பிடிச்சாலும் நான் திங்க தான் செய்வேன். ஏன் நீங்கள் இவ்வளவு திங்க தான் போறிய? எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு கேக்கேன். அது பார்க்க கலகா இருக்கு பத்தியா, அதுக்குதான். யார் யாருக்கு எது பிடிக்குதோ எடுத்து சாப்பிடுவாவன். பூர்ண கொல்கட்டை வேணுங்கவிய பூர்ண கொல்கட்டை எடுத்து சாப்பிடுவாவன். பிடி கொல்கட்டை பிடிச்சவிய பிடி கொல்கட்டை எடுத்து சாப்பிடுவாவன். ஓலை கொல்கட்டை விரும்பியவிய ஓலை கொல்கட்டை எடுத்து சாப்பிடுவாவன். இந்த மாதிரி எது எது பிடிக்குதோ எடுத்து சாப்பிடுவாவல, அதுக்குதான் அந்த மாதிரி செய்யறது. ஓ அப்படியா? ரோசப்பக்கா எனக்கு டோப்ஸ் கொல்கட்டை செஞ்சுதுங்க ஆசையா இருக்குக்கா. ஏய் வாய மூடி சும்மா இருந்துரு. ஒய் டோப்ஸ்? நெட்ட மாதிரி டாப்ஸ் கொல்கட்டை எப்படி இருக்கும்? நம்ம அதை இது வரைக்கும் செஞ்சதுலயே உனக்கு செய்ய தெரியுமா? ஆமாக்கா எனக்கு செய்ய தெரியும் பார்த்துடுங்க. அப்படியா? அது எப்படி செய்யணும்? ஏக்கா அது டோப்ஸ் தூக்கி மாவுக்குள்ள முக்கணும், பிறகு அப்படியே இட்லி சட்டியில வச்சு அவிக்க வேண்டியதான். பேதி எடுப்பா உனக்கு இப்படி பேதி எடுக்க எதுக்கு? நான் பாட்டுக்கு சும்மா தானே இருக்கேன். எதுக்கு என்னைய சண்டைக்கு இருக்கா? இல்ல டோப்ஸ், இங்க நடந்தது எதுக்கும் நான் காரணம் கிடையாது. எல்லாத்துக்கும் ரோசப்பக்கா தான் காரணம். அவியதான் எப்படி செய்யணும்னு கேட்டாவ, அவியலுக்கு செய்ய தெரியலையா. நான் வேணா ஒரு தடவை செஞ்சு காமிக்கட்டுமா? ரோசப்பக்கா இந்த சின்ன பாத்திரம்லாம் பத்தாது, கொஞ்சம் பெரிய அண்டாவா தூக்கிட்டு வாங்க. அப்படியே தோசை மாவு இருந்தாலும் எடுத்துட்டு வந்துருங்க. தோசை மாவு அதுலயே கொல்கட்டை செய்வாவே? ஆமாக்கா டோப்ஸ் கொல்கட்டை அதுல தான் செய்யணும். ரோசப்பக்கா அவ என்னையதா சொல்லியா? சரோஜா ஒன்னியா? ஆமாக்கா அவ என்னையதா டோப்ஸ்னு கூடுவா. என்னையதா தோசை மாவு முக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நெட்ட மாதிரி சரோஜாவை எதுக்கு அப்படி சொல்லி உனக்கு விளையாட்டு தானே ரொம்பதான். ரோசப்பக்கா அப்படின்னு செஞ்சு தர மாட்டீங்களோ? சும்மா இரு நெட்ட மாதிரி பாவாவா. அம்மா பிள்ளையெல்லாம் விளக்கு பத்த வச்சுட்டு இருந்துச்சு, எல்லாம் வந்துச்சா? ஏக்கா எல்லாம் வெளியே தான் இருக்குதுவே. குஷ்பு சின்ன பிள்ளைகளுக்கு கொல்கட்டை எடுத்துட்டு போய் கொடு. ஒரே விளையாட்டா தான் இருக்க, எப்ப சாப்பிடுவாவே? ஏன்னா கொஞ்ச நேரத்துல அத்தை எல்லாரும் சாப்பிட வாங்க. கொல்கட்டை எடுத்துட்டு போய் எல்லா பிள்ளைகள்ட்டையும் கூட சாப்பிடட்டும். சரிக்கா. சொல்லுமா, நீ உன் புருஷனுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போய் கொடுக்க கூடாதா? கொடுக்க மைனி. என்னையும் ஒருத்தரும் சொல்லலையே. எப்படி சொல்லுவாவே? அவிச்சதுல இருந்து நீ மட்டும் தானே தின்னுகிட்டே இருக்கா. என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? ஏன் என்னை எப்படி ஷாக்கா பாக்குறீங்க? ஓஹோ, இந்த இடத்துல நீ எதிர்பார்க்கலையா? சும்மாதான் அவங்க கூட பேசிட்டு போலான்னு வந்த துர்கா. ஐஷு நீ எதுக்கு ஷாக் ஆகுற? அது திடீர்னு ஷாக் கொடுத்தீங்களா, அதனால ஷாக் ஆயிட்டோம். ஓ அப்படியா? ஹாய் துர்கா, நான் தான் மாப்பிள்ளையா வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கல? ஆமா ஆமா எதிர்பார்க்கல, நாங்க வேற மாதிரி யோசிச்சோம்.
என்ன யோசிச்சீங்க? ஐஷு வா உள்ள போலாம். ஏய் துர்கா, இவரு நல்லவர் தாண்டி. இவர்கிட்ட பேசாம உண்மையை சொல்லிட்டா என்ன? வேண்டாம், எங்க அப்பா மட்டும் சொல்லிட்டாருனா போச்சு. ஹே, அப்படின்னு சொல்ல மாட்டாருடி. ஐஷு என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல சூர்யா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? அது நான் இல்ல, துர்கா தான் பேசணுமா. ஐஷு சொல்லு துர்கா. நீ பேசணும், அதை நான் கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன். துர்கா சொல்லு. சொல்லு துர்கா, என்ன பேசணும்? ஐஷுவை வேணா போக சொல்லிடலாமா? ஐயோ வேண்டாம். ஐஷு வா நம்ம உள்ள போலாம். துர்கா, இவரு நல்லவரா தான் இருக்காரு. இவர்கிட்ட மனசுல இருக்கத சொல்லிடுறீ, கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. ஐஷு அப்பா மட்டும் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான். வேண்டாம் ஐஷு, பயமா இருக்கு. என்னாச்சு துர்கா, பேச மாட்டியா? அம்மா தேடுவாங்க, நான் உள்ள போறேன். ஏய் துர்கா, ஒரு நிமிஷம். என்ன? உன்னைய எனக்கு முத தடவை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. நானும் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ தான் என்னை பார்த்தாலே பேச மாட்டியே, பயந்து பயந்து ஓடிட்டு இருந்த. அன்னைக்கு கூட உங்க வீட்டு முன்னாடி வந்து நின்று கூப்பிட்டேன், ஞாபகம் இருக்கா? அப்பவும் என் கூட நீ பேசவே இல்லை. அதான் நீ என் கூட பேசுறதுக்கு பயப்படுறேன்னு நினைச்சிட்டு உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாம வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொன்னேன். அவங்க என் மனசை புரிஞ்சுட்டு உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்டாங்க. இப்போ நம்ம கல்யாணம் நடக்க போகுது. இனி நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமா? ஐஷு வா உள்ள போலாம். துர்கா, அவர்கிட்ட சொல்லுடி. துர்கா, ஏன் இன்னும் பயப்படுற? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. இதுக்கப்புறம் நம்ம லவ் பண்ணாலும் யாரும் ஒன்னும் சொல்ல போறது இல்ல. நான் உள்ள போறேன். ஐஷு என்னாச்சு? நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா? இல்ல சூர்யா. அப்புறம் ஏன் துர்கா இப்படி கோவப்பட்டு போறா? சூர்யாவ கோவமா போல. கோவப்படுறதுக்கு நீங்க என்ன தப்பா கேட்டீங்க? அவ யார்கிட்டயுமே சுத்தமா பேசவே மாட்டா. நீங்க இப்படி பேசின உடனே என்ன சொல்றதுன்னு தெரியாம உள்ள போயிட்டா. ஓ அப்படியா? ஆமா சூர்யா. சரி ஐஷு, நாளைக்கு காலையில துர்காவை நானே காலேஜுக்கு கூட்டிட்டு போறேன். நீ அவ கூட வராத, தனியா போயிரு, சரியா? என்னது தனியாவா? ஆமா, தனியா போ. நான் அவளை டிராப் பண்ணிடுறேன். இத போய் நீ துர்கா கிட்ட சொல்லிடு. நான் வாரேன். என்ன இவரு இப்படி சொல்லிட்டு போறாரு? அவ இவர் கூட பேசவே ரெடியா இல்ல. இவர் என்னடானா டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு போறாரு. நிச்சயமா துர்கா இதுக்கு ஒத்துக்கவும் மாட்டா, இவர் கூட போகவும் மாட்டா. இப்ப என்ன பண்றது? துர்கா கிட்ட இதை போய் எப்படி சொல்றது? நாளைக்கு இங்க வரலாமா வேண்டாமா? நம்ம எப்பயும் போல வருமோ போவோம். ஏத்தே இங்க உட்காந்து சாப்பிடாம ஓட்ட மேல உட்காந்து சாப்பிடட்டுமா? இல்லத்தே, எனக்கு அப்பவே ஞாபகம் வந்துச்சு. ஆனா நீங்களும் மாமா தும்பியெல்லாம் திங்க மாட்டியெல்லாம் நினைச்சிட்டு இங்கே இருந்துட்டேன். ஓஹோ, உங்களுக்கு என்ன பல்லு உளையிலையோ? இல்லத்தே, எதுவும் நினைக்கல. வயசாயிட்டுனா சாப்பிட மாட்டாவுல அப்படின்னு நினைச்சிட்டேன் தே. இல்லத்தே, சந்தோஷம் இல்லத்தே, நிறைய வச்சிருக்கு. போங்க எடுத்துட்டு வரேன். நான் இப்பதான் கையில எடுத்துட்டேன், எனக்கு திங்க கூட இல்ல. அவதான் தின்னுகிட்டு இருந்தா. இல்லத்தே, அவதாத்தே தின்னுகிட்டு இருந்தா. தின்னுங்க, திங்காம போங்க. முதல்ல ரெண்டு கொல்கட்டை எடுத்துட்டு வந்து உங்க மாமனார் கையில கொடுங்க. எத்து போங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஏனா ரோசா, நீங்க வேலைய வரலாம். நீ இத விட்டு போயிட்டேனா இவ்வளவு அவிக்க மாட்டா. அவளோ சும்மா தான் உட்கார்ந்திருக்காளே, கொல்கட்டை அங்க கொடுத்து விடு. சரி தே கொடுக்கேன். பிள்ளைங்க தின்னுச்சா, புருஷன் தின்னாரா எல்லாம் பாக்கிறது கிடையாது. இதுலயே உட்கார்ந்து கும்மி அடிச்சு அடிச்சு நீங்களே தின்னுட்டு இருங்க. ஏத்தே, சின்ன பிள்ளைகளுக்குலாம் அப்பயே கொடுத்தாச்சு தே. என் புருஷனை வர சொல்லுங்க, கொடுக்கேன். ஆமா, நீ இருக்க இடத்துக்கே வந்து வாடி வாடி வருவா. வீட்டுக்கு எடுத்துட்டு வா, நாங்க அங்க வச்சு சாப்பிட்டுக்கிறோம். சரி தே. ரோசப்பாக்கா, இந்தா என் கையில இருக்கதா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். என் மாமியாரு கொல்கட்டைக்கு வீங்கி போச்சு. எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கக்கா, வாரேன். நெட்ட மாதிரி இவ்வளவு காரம் கொண்டு போனா அதுக்கு யாசுவே. நான் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போயிட்டு ஒரு பாத்திரத்துல வச்சு தரேன், கொண்டு போ. சரிக்கா, அப்ப சீக்கிரம் தாங்க. ஏ டோப்ஸ், என்ன மூஞ்சியே கொல்கட்டை மாதிரி ஆகி போச்சு? மாமியார் பக்கத்துல வந்து நின்னுச்சே, இடிச்சுட்டோ. வாயை மூடிட்டு இருந்துரு நெட்டச்சி. நீ வாயை மூடிட்டு கொல்கட்டை தின்னு குட்டச்சி. இந்தப்பா சாப்பிடு. நீங்க சாப்பிட்டீங்களா மம்மி? சாப்பிடுறியா? நீ சாப்பிடு. காலையில இருந்து கொல்கட்டை அவிக்கிறேன்னு உங்க அம்மா இப்பதான் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கா. எனக்கு கூட இன்னும் தரலப்பா. அப்படியாடா, நீ உங்களுக்கு தரலையா? வாங்க இதுல எடுத்துக்கோங்க. ஏங்க நிறைய அவிச்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. பிள்ளை இதை சாப்பிடு.
சூர்யா பாத்தியாப்பா, உங்க அம்மாக்கு என் மேல பாசமே இல்ல, குறைஞ்சு போச்சு. அப்படிலாம் இல்ல டாடி, மம்மிக்கு எல்லார் மேலயும் பாசம்தான். சூர்யா உங்க அப்பா எப்பவுமே அப்படிதான் கிண்டல் பண்ணுவாவே. நீ சாப்பிடுப்பா சாப்பிடு. ஏங்க காலையில இருந்து எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன். வீடெல்லாம் சுத்தம் பண்ணி விளக்கேத்துறதே பெரிய வேலை. சூர்யாவும் என் கூட சேர்ந்துதான் செஞ்சு தந்தான். மதியம் சமைச்சு தந்திருக்கேன். ராத்திரிக்கு டிஃபனும் ரெடி ஆயிட்டு. முதல்ல கொல்கட்டை சாப்பிடுங்க, அப்புறமா டிஃபன் சாப்பிட்டுட்டு தூங்கலாம். மஞ்சுமா, நீ முதல்ல போய் நம்ம ஓனர் அம்மா வீட்டுல கொல்கட்டை கொடுத்துட்டு வந்துரு. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஆமாங்க, கொண்டு போய் கொடுக்கணும்னு எடுத்து வச்சிருக்கேன். கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வரட்டுமா? சரி மஞ்சு. டாடி இதுலயே எடுத்து சாப்பிடுங்க வாங்க. ஐயோ, உங்க அம்மா அடிப்பா, நீயே சாப்பிடுப்பா. டாடி சும்மா தான் சொன்னேப்பா. நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டாதான் எங்களுக்கு சந்தோஷம். சரி டாடி. ஆமா, வீடு முழுக்க விளக்கேத்தி வச்சிருக்கிறது எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஆமா கனி, சூப்பரா தான் இருக்கும். ஆனா ஏத்த விட மாட்டாங்க. சத்யா, எதுக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்கு மட்டும் வீட்ல விளக்கேத்துறாங்க? தெரியல கனி, நம்ம பரவே பாட்டிட்டு கேப்போம். சரி சத்யா, ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆமா, வீட்டுக்குள்ள ஏத்தியதை விட வெளியே ரொம்ப அழகா இருக்கு. ஒரு விளக்கு கூட அணையாம பாத்துக்கிடணும். ஆமா, இன்னைக்கு ஃபுல்லா முழிச்சிருந்து ஒரு விளக்கு கூட அணையாம பாத்துக்கிடணும். எப்ப பூமாரி ஃபுல்லாலாம் வேண்டாம், கொஞ்ச நேரம் எரிஞ்சா கூட போதும். ஆனா விளக்கு எதுவுமே அணையாம பாத்துக்கிடுவோம். சரி சோனி. ஏலா அஜய், நாங்க எல்லாரும் இங்க நிக்கோம். எங்களை வச்சு ஒரு போட்டோ எடா. ஆமால, போட்டோ எடா. இரு சோனி, நான் அப்பாட்ட போய் போன் வாங்கிட்டு வரேன். சத்யா, அப்பா போன்ல ஸ்டேட்டஸ் வைப்போமா? கார்த்திகை தீப கொண்டாட்டோன்னு. வைக்கலாம் சோனி. நம்மளுக்குன்னு தனியா போன் இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாப்பாங்க. அப்பா போன்ல நம்ம ஃப்ரெண்ட் நம்பர் ஒண்ணுமே கிடையாது. சத்யா, அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு போன் வாங்கி கேப்போமா? சூப்பர் ஐடியா பூமாரி. ஹாய் இல்லத்துல இருக்கும் செல்லங்களா, எல்லாரும் வாட் டூயிங்? அஸ்வின் விளக்கேத்திட்டு இருந்தோம். வாவ், வெரி இன்ட்ரஸ்டிங். நீங்க எல்லாம் விளக்கேத்துனதா? ரொம்ப சூப்பரா இருக்கே. ஆமா, அந்த மேல விளக்கல ஏத்துனது யாரு? அதுவா, அஜயா அருணோ. ஓ, ஐசி, சூப்பர் சூப்பர். அஸ்வின் அண்ணா, உங்ககிட்ட போன் இருக்கா? ஓ எஸ், போன் இருக்கு. அப்படினா எங்க எல்லாரையும் போட்டோ எடுக்கறீங்களா? ஏத்துட்டா பாச்சி. எங்க கியூட் கியூட்டா போஸ் கொடுங்க. அப்படியே கேட்ச் போட்டோ எடுத்துறீங்க. சரி அஸ்வின் அண்ணா. அஜய், போன் இங்க இருக்கு, வா எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுப்போம். செல்லகுட்டீஸ், ஸ்மைல் ப்ளீஸ். அஸ்வின் அண்ணா, வீட்டோட சேர்த்து எடுங்க. வீட்டோட சேர்த்து எடுக்கணும்னா தள்ளி போய் தான் எடுக்கணும். கொஞ்சம் தள்ளி போய் எடுங்க அஸ்வின் அண்ணா. ஓகே செல்லகுட்டீஸ். நல்லா அழகா ஸ்மைல் பண்ணுங்க, பாஸ் கொடுங்க. தமிழ், நம்ம வீடே நல்ல பிரகாசமா இருக்குல்ல. வருஷம் நம்ம பிள்ளை வீடு முழுக்க விளக்கேத்தி வச்சிருவா. கார்த்திகை தீபம்னாலே நம்ம வீடு தான் ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கும். ஆனா அடுத்த வருஷத்துல இருந்து நம்ம பிள்ளை நம்ம கூட இருக்காதுல்ல. கார்த்திகை தீபம் அவிய வீட்டுல கொண்டாடுவா. ஏங்க எதுக்கு இப்ப இத பத்தி கவலைப்படுறிய? கல்யாணம் முடிச்சு கொடுத்தா பொம்பளை பிள்ளைகளும் மாப்பிள்ளை வீட்டுல தானே இருக்கணும். நம்ம வேணா தலை தீபாவளிக்கு கூப்பிடுவோம், தலை பொங்கலுக்கு கூப்பிடுவோம். அதுக்கு பிறகு பாபா அவிய வீட்டுல தானே கொண்டாடி ஆகணும். இல்ல தமிழ், நம்ம பிள்ளை இருந்தா வருஷம் அழகா விளக்கேத்தி வைப்பா. அதை நினைக்கும் போது அடுத்த வருஷம் பிள்ளை அங்க இருப்பாளேன்னு தோணுது. ஆமாங்க, துர்கா சின்ன பிள்ளையில இருந்து ரொம்ப விவரம் தான். நல்ல பொறுப்பா இருப்பா. அதட்டி எல்லாத்தையும் பேச மாட்டாலும் தவிர மற்றபடிக்கு எல்லாத்துலயும் விவரமா இருப்பா. வீட்டையும் நல்லா பாத்துக்கிடுவா. சரி, கல்யாணம் முடிச்சு கொடுத்து தானே ஆகணும். அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாங்க. இன்னும் 2 பிள்ளைகள் இருக்கு நம்மளுக்கு. இருந்தாலும் துர்கா நம்ம மூத்த பிள்ளைல, வீட்டுல நல்லா பொறுப்பா இருப்பா. ஏங்க கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா தான் இருக்கும். நம்ம என்ன நம்ம பிள்ளைய தூரத்திலே கட்டி கொடுக்கோம். எதுக்குனாலும் வந்து போய் இருக்க போறா. அதெல்லாம் நினைச்சு எதையும் கவலைப்படாதுங்க. கொஞ்ச நாள்ல எல்லாம் பழகிறோம். துர்கா, அழாதடி. ஐஷு, அவரு லவ் பண்ணலாமான்னு கேக்குறாரு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எப்படி அவரு வந்து இப்படி எல்லாம் கேக்குறாரு? ஏய், அவரு உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. உனக்கு பூ வச்சாச்சுல, நீ அவருக்கு தான்ங்கிற நினப்புல கேக்குறாரு. அவர் இடத்துல இருந்து பார்த்தா இதெல்லாம் தப்பு இல்லடி. தப்புதான், எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலனா நீ தான் அவர்கிட்ட சொல்லணும். நான் சொல்ல முடியாது துர்கா. வந்து வாசல்ல நின்னார்ல, சொல்ல வேண்டியதானே. பயமா இருக்கு ஐஷு, அப்பாட்டி அம்மாட்டி சொல்லிடுவாரோன்னு. சொன்னா சொல்லட்டும், உனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லு. எல்லாருக்கும் தெரியட்டும் துர்கா. அப்புறம் நீ லைஃப் ஃபுல்லா இதே மாதிரி தான் அழுதுகிட்டே இருக்கணும், பாத்துக்கோ. அழாதடி.
காலேஜுக்கு போன்னு சொல்லிட்டாரு. எதுக்கு? அவர் வந்து உன்னைய பைக்ல கூட்டிட்டு போறாராம். வேண்டாம் துர்கா, அவர் சொல்லிட்டு போறத பார்த்தா உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு உன்னை பைக்ல கூட்டிட்டு போனாலும் போயிருவாரு. வேண்டாம் ஐஷு. வேண்டானா நீ தான் அவர்கிட்ட வேண்டான்னு சொல்லணும். அவரை பிடிக்கல நீ தான் சொல்லணும். அப்பதான் அவர் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுவாரு. இல்ல இது கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கோ, பாத்துக்கோ. அழாதடி, அவர்கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லு. இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பிடிக்கல, உங்களை பிடிக்கல, என் மனசுல வேற ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொல்லு. ஐஷு, அவருக்கு தானே கல்யாணம் ஆக போகுது. பேரவை எப்படி அப்படி சொல்ல முடியும்? அதுக்கு தான் சொன்னேன் இவரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஏனி இந்த மாதிரி புலம்புறதையும் அழுகுறதையும் நிறுத்து. ஐஷு, எனக்கு இந்த கல்யாணம் மட்டும் வேண்டாம். அதுவும் அவரு வேண்டவே வேண்டாம். எப்படியாவது இதை மட்டும் ஸ்டாப் பண்ணிடு ஐஷு. அதுக்கு நீ அவர்கிட்ட டைரக்டா பேசுறது தான் நல்லது. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கல்யாணம் பிடிக்கல, உங்களை பிடிக்கலன்னு சொல்லு. என்னதான் சொல்றாருன்னு பாப்போம். ஐஷு, நீ சூரியன் கிட்ட பேசலான்னு சொன்னல. பேசலாடி. உங்களுக்கு நிஜமாலே வேற பொண்ணு பிடிச்சிருக்கா, கல்யாணம் பண்ண போறீங்களான்னு கேட்போம். அதுக்கு முன்னாடி நீ சூர்யா கிட்ட பேசிடு. என்ன பண்றதுனே தெரியல ஐஷு, ஒரே குழப்பமா இருக்கு. குழம்பாதடி. அப்படின்னா முதல்ல சூரியன்ட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் சூர்யாட்ட பேசலாமா? சரி, அதுவும் நல்லதுதான். நாளைக்கு காலையில இருந்து யாரை பாக்குறோமோ அவர்கிட்ட பேசிடுவோம்.